சண்டைலாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து 100 நாள் மேல ஓடும். ஓகே தான், நல்லா தான் இருந்தது மூவி. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக நான் வச்சுட்டு போகல. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒன் ஆஃப் மூவி அவருக்கு ஹீரோக்கு டெபியூ அப்படின்றதுனால சரி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியல, பட் அவருக்கு அது ஓகேவா தான் பண்ணியிருந்தாங்க. அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி வில்லன்னு நம்ம ஒருத்தரை நினச்சிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இவர் தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மியூசிக் ஒன்று தீம் மியூசிக் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப அது பிடிச்சிருந்தது. சரத்குமார் குஷ்பு அவங்க எப்படி ப்ளே பண்ணிருக்காங்க? பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பேர் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம். பட் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் ஒர்த்தா? ஓரளவு படம் ஒர்த்தா? ஓகே தான். வெற்றி படமா அமையும். லவ்லாம் இருக்கு. லவ்லாம் நல்லா சிறப்பா இருக்கு. அருமையா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாம் அருமையா இருக்கு. புது படம்னே புது ஆளுங்கன்னே சொல்ல முடியாது. எல்லாம் அணு வாய்ந்தா நடிச்சிருக்காரு. ஹீரோ வந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நம்பி தாராளமாக வரலாம். எல்லாம் ஃபேமிலியாக பார்க்குறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியாக பார்க்குறாங்க. அதான் லவ்க்காக எவ்வளோ தூரம் வேணால் போவான் அப்படின்றது ஒரு காட்டுறதுக்காக ஒரு நிறையா நான் என்னை நோக்கி பாயம் தொட்டேன். இந்த அச்சமன் மடம் எல்லாம் பார்த்தேன். அந்த மாதிரி தான். வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு படத்துல? வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா தான் பண்ணியிருக்கேன். அதர்வா மாதிரி பண்ணிருக்காரா? நல்லா தான் பண்ணியிருக்கேன். அஜித் சார் நடக்குமா தெரிஞ்சு பண்ணுவாங்க, இது எப்படி பண்ணிருக்காங்க? என்ன ப்ரோ? அஜித் சார் இல்லை, அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வேற என்ன பிடிச்சிருக்கு bro உங்களுக்கு? சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சாங் இருந்தது, அது மட்டும்தான். மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸா படம் பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்கு? வேற யார் படம் பார்த்தா உங்க கூட? அஞ்சு பேர் பார்த்தோம். இதோ வராங்க இருக்காங்க. வாங்க இப்படி வந்துருங்க. இப்படி நேரா எடுத்து எப்படி இருந்தது படம்? படம் நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருக்கு படம்? எல்லாருமே பிடிச்சிருந்தது. இல்ல நம்ம கூட இருக்காங்க, ஒரு அம்மா பேர் ஹெல்ப் பண்றாங்க பாரு, அந்த அம்மா பிடிச்சிருக்கு எனக்கு. லவ்லாம் நல்லா இருந்தது. நல்லா சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கு படம். ஓடும். ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிடுறா சார். என்ன ஒண்ணு அப்பப்போ சுற்றுலா அதான் கவலை இருக்குது. அதிர்தா? சரி, வேற என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு சார் எனக்கு. எல்லாமே பிடிச்சிருந்தது. ஏதோ நாங்க பொங்கல் கூட கும்பிடாதான் வந்துக்கிறோம். வா விசால வா. குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்து 5 பேரை பார்த்தோம். 5 தடவை பாத்தீங்க? 5 பேரை வந்து பார்த்தோம். என்னடா வா விசால வா. படம் நல்லா தான் ப்ரோ. சூப்பராக இருந்தது. பார்க்குற மாதிரி இருந்தது. என்ன மெசேஜ் இருக்கா படத்துல? சீனு நல்ல சீன் தான். சூப்பர் சீன் ஆகுது. என்னென்ன சீன் தான் ஃபீல் பண்ணி பேசுகிற ஆக்டிங் தான் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதில் சொல்ல முடியாது. லவ் சீக்வன்ஸ் தான் சூப்பராக இருக்குது. லவ் சீன் தான் வருது. லவ் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது இப்போ எல்லாமே. அதை சொல்ல விடாது. படம் இந்த ஒரு காரணத்துக்காக படம் வந்து பார்க்கணும்னா என்ன? அதில் கருத்து நிறைய சொல்கிறாங்க. பார்க்கலாம். அதுக்கோசம் பார்க்கலாம். நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. ஓகே தான், நல்லா தான் இருந்தது மூவி. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க, என்ன கிடைச்சது? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பெருசாக நான் வச்சுட்டு போகல. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஒன் ஆஃப் மூவி அவருக்கு ஹீரோக்கு டெபியூ அப்படின்றதுனால சரி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே, ஒரு டெபியூ ஆக்டர் மாதிரி தெரியல, பட் அவருக்கு அது ஓகேவா தான் பண்ணியிருந்தாங்க. அவரோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி வில்லன்னு நம்ம ஒருத்தரை நினச்சிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இவர் தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அவர் இல்லை அப்படின்னு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு மியூசிக் ஒன்று தீம் மியூசிக் மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப அது பிடிச்சிருந்தது. சரத்குமார் குஷ்பு அவங்க எப்படி ப்ளே பண்ணிருக்காங்க? பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பேர் நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம். பட் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. படம் ஒர்த்தா? ஓரளவு படம் ஒர்த்தா? ஓகே தான். சண்டைலாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து 100 நாள் மேல ஓடும்.